அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை அசோக் நகர் காவலர் பயிற்சி கல்லூரி அருகில் வீட்டில் இருந்த வயதான கணவன் மனைவி உள்பட 3 பேரை கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவத்தால் சென்னை நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் தற்போதுள்ள சூழ்நிலையில் போர் நிறுத்தம் சரிப்பட்டு வராது என்று முன்னாள் பிரதமரும் இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சித் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் வழியில் இதை நிருபர்களிடம் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் திருச்சியிலிருந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கோயில்களுக்கு தரிசனம் செய்வதற்காக செல்ல இருக்கிறார் என்றும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழர்களுக்கான நிவாரண பொருட்கள் 80,000 மூட்டைகளை இந்திய அரசாங்கம் ஸ்ரீலங்காவில் உள்ள ரெட்காஸ் அமைப்பிடம் ஒப்படைத்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்டு வரும் தமிழின படுகொலையை தடுத்து நிறுத்துமாறு பிரிட்டன் அரசை வலியுறுத்தி அந்நாட்டு நாடாளுமன்றம் முன்பு நடந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து தன்னுடைய உற்பத்தியை தொடங்கும் என்றும் இதன் மூலம் 1000 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி கிடைக்கும் என்றும் இது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்று டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தின் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று அந்த மாநிலத்தில் நடந்தது. ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள் தவிர அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்ததாக சத்தீஸ்கரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தில் வரும் 27ஆம் தேதி நவம்பர் அன்று நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மிக வேகமாக சூடுபிடித்திருக்கிறது. அங்கு பேசிய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து வருகிறது என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். மத்திய சுகாதார அமைச்சர் அன்புமணி ராமதாசும் ஸ்வீடன் நாட்டு சுகாதார அமைச்சர் மரியா லார்சனும் இன்று சந்தித்து இருநாட்டு சுகாதாரத்துறை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அசாம் மாநிலத்தில் உல்ஃபா தீவிரவாதிகளின் மிக முக்கிய தலைவரான ராம்சிங் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக அசாமில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாதிகளை குறிவைத்து அமெரிக்க ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருவது பொறுத்துக்கொள்ள முடியாதது என அந்நாட்டு பிரதமர் யூசுப் ரசா கிலானி இன்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்திய பங்குச்சந்தையில் மேற்கொண்ட முதலீடுகளை திரும்ப பெற்று வருவதாலும் நாட்டில் பங்கு வர்த்தகம் பெரும் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டுள்ளதாலும் அமெரிக்க டாலருக்கு தேவை அதிகரிக்கிறது. ஆகையால் ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒரு தின ஆட்டத்தில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது. டக்ரோவத் லூயிஸ் விதிப்படி இந்தியா 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. வானிலை அறிக்கை 20 நவம்பர் 2008க்கான சேட்டலைட் படத்தை பார்க்கிறீர்கள். இன்று பிற்பகல் 12 மணியில் எடுக்கப்பட்ட படம். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதிக மேகமூட்டம் இருப்பதை காணலாம். வங்கக்கடலிலும் மேகமூட்டங்கள் தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி வருவதையும் படத்தில் காணலாம். தென் மாவட்டங்களில் மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதை இந்த படம் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.